ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன காலையில் எடுத்த உடனே மீன் அலசுறேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து எங்கள் கல்யாண நாள். விஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸில் வந்து விஷ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வெட்டியே வாங்கிட்டு வந்துடுறோம் இப்போல்லாம். நான் அதனால் வந்து இப்போ க்ளீன் பண்ணுறது மட்டும்தான். எனக்கு வந்து அதில் எந்த பீஸ் பிடிக்கும்னா இந்த வால் தான் பிடிக்கும். ஏன்னே தெரியாது, அது ஒரு சதை பிடிப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க போல் தோணும். எந்த துண்டு இருந்தாலும் நான் மீனில் வந்து வாழை தாங்க சாப்பிடுவேன், அவ்வளோ பிடிக்கும். இப்போ வந்து இதுக்கப்புறம் இதில் க்ளீன் பண்ண என்ன இருக்குது, தலையில் வந்து அந்த செதில் இருக்கும் இல்லையா, தலைபாகத்தில் இந்த மேலே இருக்க அந்த இது எடுக்க வேணாம். உள்ளே வந்து செதில் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு இந்த தலை வெட்டின பாகம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு இது இருக்கும், அது ஹார்ட்டுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க. இந்த மீனில் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்பயும் போல் குழம்பு வச்சுக்கலாம். அப்புறம் முதல்ல வறுக்கிறதுக்கு நான் மேரினேட் பண்ணி அதை ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து புது புளியும் பழைய புளியும் ரெண்டும் கலந்து தான் நான் மீன் குழம்பு வைப்பேன். ஏன்னா கலர் வேணும் இல்லையா. இப்போ புது புளியெலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து மீன் வறுத்துட்டு மீன் குழம்பு வைப்பேன். வச்சுட்டு கையோடையே வந்து கறி, ஆட்டுக்கறியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க, கோழிக்கறியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன அப்படி எதுக்காக இது எல்லாம் ஒரே நேரமாக செய்கிறோன்னா, இன்றைக்கி என் கல்யாண நாள், அதுவும் 20 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அதை ஸ்பெஷலாக செய்ய தான். அதுக்காகலாம் இல்லை, அதுவும் தான். ஆனால் வந்து கல்யாண நாளே மறந்துட்டேன். சும்மா பேச்சுலேயே நம்ம சொல்லுவோம் இல்லையா, எப்போவோ நான் மறக்கணும்னு நினைக்கிறது இந்த நாள் தான்ப்பான்ட்டு. இத்தனை வருஷம் கூட அப்படி இல்லைங்க. இன்றைக்கி இத்தனைக்கும் கேலண்டரில் தேதி நான் தான் கிழிக்கிறேன். காலையும் கிழிச்சிட்டு வந்துட்டேன். அப்படி இருந்து கூட ஞாபகமே வரல. எப்படி வரலன்னே தெரியல. எங்கள் வீட்டில் என் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க வந்து ஃபோன் பண்ணி இன்றைக்கி கல்யாண நாளுக்கு விஷ் பண்ணுறப்ப தான், ஐயோ இன்றைக்கி என் கல்யாண நாளா அப்படின்னு எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இதை வந்து நான் அப்படியே ஞாபகமே வச்சுட்டு வந்தால் கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்காது. அவங்க டக்குன்னு சொன்னப்போ உண்மையாகவே இன்றைக்கி கல்யாண நாளா, ஐயோ நம்ம எப்படா மறந்தோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருந்தது. இது கூட நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும், நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். ஆமாம்ப்பா, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கோம், நம்மளது ஞாபகம் வச்சுக்கலையே, மறக்கணும்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறதுங்க. மறந்துடணும், எப்பா இந்த நாளை தான் நான் மறக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சும்மா சொல்கிறது. அது நிஜமாகவே நீங்கள் நடந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து மீனை வந்து வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு குழம்பு வச்சுக்கலாம். குழம்பு வச்சுட்டு சாதம் ரைஸ் பக்கத்துலேயே வச்சுட்டேன். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, நாங்கள் எப்பயுமே வந்து இந்த விசேஷ நாள்லாம் வந்து இந்த ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி எப்பயுமே நாங்கள் ஸ்வீட் எடுனாலே அது டெய்ரி மில்க் தான். ஏன்னே தெரியாது. என் பிள்ளைங்க எடுத்து டெய்ரி மில்க் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் வந்து அதை தாங்க வாங்கிட்டு வரோம். இப்போ அப்படியே வந்து குழம்புமே வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து எல்லாமே ஒரு நேரமாகவே காலைல ஸ்கூலும் இருக்குது. இன்றைக்கி காலையிலேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கும் அனுப்பணும். கொஞ்சம் வேலை தான் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சிடலாங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இதுதான் இந்த வந்து விலாகாக எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. உங்களுக்கே தெரியும், நான் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே செஞ்சிட்ருக்கேன். எனக்கு வந்து இதை நான் ப்ராப்பராக செய்கிறேன்னு தெரில. இப்போ தான் நான் விலாக் போட ஆரம்பிக்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஆனால் உங்கள் விஷஸ் சொல்லணுன்னு நீங்கள் யாராவது ஆசைப்படுவீங்க இல்லையா, அவங்களுக்கு நான் விஷ் பண்ணணுன்னு தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் தாராளமாக ஏற்றுப்பேன். நான் ரொம்ப ஹாப்பியாக ஆவேன். எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேர் எனக்கு சொல்கிறீங்கன்னு நான் பார்க்க ஆசைப்பட்றேன். அதே மாதிரி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணுங்கப்பா. ஆமாம், கொஞ்சமாச்சும் ரீச் வரணும்ப்பா, அதுக்காக தான். இப்போ வந்து அப்படியே பாருங்கள், மட்டனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அப்படியே வந்து இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு வேக வச்சிடறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ணுறதே இல்லை ஆட்டுக்கறியை. இது தான் பண்ணுறேன், மண்சட்டியில் போட்டு தான் வேக வைக்கிறேன். கொஞ்சம் லேட் தான் ஆகும், ஆனாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குன்றதுக்காக அதை தான் செய்வேன். கோழிக்கறி இங்கே பாருங்கள், சாக்லேட் கோழிக்கறி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து செமி கிரேவி போல் வைக்க போகிறேன். ஆமாம், அதை வந்து குழம்பு வச்சா எல்லாமே குழம்பாகவே இருந்தால் எல்லாமே வீணாகவும் போயிடும். எல்லாம் ஒரு மொத்தமாக செய்கிறதும் நம்மளுக்கே வந்து முகத்தில் அடித்தா மாதிரி செய்கிறதுனாலேயே என்னவோ மொத்தமாக எல்லாமே செய்கிறேன். இன்றைக்கி அது வீணாக தாங்க ஆகும். ஆனால் இன்றைக்கி ஒன்றும் செய்கிறதுக்குள்ள டக்குன்னு போய் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு வச்சுட்டு இது சாதம் வந்து வடிச்சிட்டோம். ஆல்ரெடி சாதம் வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம வடிக்க போகிறோம். மீன் குழம்பு வச்சாச்சு. பாருங்கள், நடுவில் சாக்லேட் வர எடுங்க, சாக்லேட் வர எடுத்துருந்து காட்டுறாங்க பாருங்கள். எடுத்துக்குங்க, எல்லாருமே சாக்லேட் எடுங்க சந்தோஷமாக. இப்போ வந்து நம்ம செமி கிரேவிக்கு, கோழிக்கறிக்கு செமி கிரேவிக்கு ரெடி பண்ணுறோம். எல்லா ஸ்பைசஸும் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஒன்றும் ரெசிபி ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை இல்லையா, அதனால் வந்து அப்படியே பார்த்துக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் சட்டுன்னு ரெடி ஆகிடுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு எதுவும் நாங்கள் ஸ்பெஷலாக இன்றைக்கி கொண்டாட போகிறது கிடையாது. இவ்வளோதான். இதுவே நாங்கள் எல்லா வருஷமும் செய்ய மாட்டோம். இதுவே வந்து நாங்கள் இந்த வருஷம் செய்கிறது அதிகப்படி. ஏன்னா அது வந்து 20 வருஷம்னு சொல்கிறப்போ கொஞ்சம் கேட்க நல்லா இருக்குல்ல. 20 வருஷம் ஆயிடுச்சா, நம்மளுக்கு இப்போ தான் கல்யாணம் நம்ம இருக்குது, எப்படியோ அடிச்சு பிடிச்சின்னு 20 வருஷம் வந்துடுச்சு. பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்க, அவங்களாம் ஹாப்பி, அவங்க தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்படியா இத்தனை வருஷம் ஆகிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு அவங்கள பார்க்குறப்ப தான், ஆமாம்ப்பா இத்தனை வருஷம் ஆகிடுச்சி, இதை கொண்டாடுறதும் சந்தோஷம்தான்.
கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம் நாங்கள். ஆனால் நேற்றே நான் கோவிலுக்கு போயிட்டு ஒரு விளாக் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தா தெரியும். எல்லாருக்கும் தெரியும், நான் சூரக்கோட்டைக்கு போய் ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம் நாளைக்கு 3ஆம் தேதி. அதுக்கு வந்து நான் நேற்று ஒரு இடத்துக்கு போனேன். ஆனால் அங்கே போகாமல் நான் இறங்கி அந்த அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, சட்டுன்னு என்னன்னே தெரியல, நானாகவே இத்தனை வருஷம் போகாமல் நேற்று டக்குன்னு போய் அங்கே போயிட்டு அங்கே சாமிக்கெலாம் வந்து கொஞ்சம் பார்க்குற பாகியம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லாமே நம்ம இதுவுமே பிளான் பண்ணி செய்யலை, அதுவாகவே நடக்குது, அதுவாகவே செய்யுது. நம்மளாலையும் ஒன்றும் செய்ய முடியும்லாம் எனக்கு தெரியல. அது நடக்கிறது அப்படியே எப்படி சொல்கிறது எப்படின்னு தெரியல எனக்கு. அப்படியே ஃப்ளோவில் போங்க அப்படின்ற மாதிரி லைஃப் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயோ நானே வளர்றேன்னான்னு தெரியலையே. ஏதோ அப்படியே நானும் இப்போ நான் பேசுகிறதும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏதோ இவங்க பாட்டுன்னு பேசுகிறாங்கப்பா அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் வீட்டு பொண்ணை நினச்சி மன்னிச்சு விட்டுடுவேங்க. ஆனால் பாருங்கள் கறி குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு கொதிக்குது, கிரேவி ரெடியாக இருக்குது, மீன் குழம்பு வச்சுருக்கோம், சாதம் செய்கிறோம், ரசம் சைடில். இதுக்கு எப்பயுமே ரசம், தயிர் வீட்டில் இருக்கும், ஊறுகாய் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். நீங்களும் வாங்க. நடுவில் ஸ்வீட் கொடுத்தாங்களே, அதை எடுத்துக்கோங்க, ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? விஷ் பண்ணுங்கப்பா, விஷ் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து இதை நான் விட போகிறது, இந்த யூடியூப்பை நான் விடுவேன்லாம் எனக்கு ஒரு எண்ணம் கிடையாது. இது போல் ஏதாவது ஒன்று நான் கண்டினியூவாக செஞ்சுட்டு தான் இருப்பேன், கண்டினியூவாக போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கும் என்டர்டெயினாக இருக்கும். ஏன்னா வந்து எப்பயுமே நம்ம செய்கிறத விட அடுத்தவங்க செய்கிறத பார்க்குறப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அது போல் நினச்சிக்கோங்க. இங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு என் பையன் வேறு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா வெக்கப்படுவான் வேறு, யாராவும் நடுவில் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கான் வேறு. சீக்கிரம் சமைங்க சாப்பிட்ணுன்னு சொல்கிறான் போல இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னது பழைய கதை ஏதாவது பேசினா தான் பேசலாம். இதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. யூடியூப் ஆரம்பித்தது வந்து எப்படின்னா சட்டுன்னு ஒரு யோசனையே இல்லாமல் சூப்பர்ப்பா நம்ம செஞ்சுருவோம், நம்மளுக்கு தான் ரெசிபி நல்லா தெரியுமே, நம்ம செஞ்சுருவோம். எல்லா யூடியூப்பில் அப்படியே வந்து வீடியோ போட்டோன்னா அப்படியே லைக்ஸ் தான் அள்ளும், நம்மளுக்கு அப்படியே வியூஸ் போகும், நம்ம சூப்பராக இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அதான் சொல்கிறேனே லூஸ் மாதிரி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், அது நான் நினச்ச ரீச் இல்லை, எல்லாமே ஓகே தான். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, கண்டினியூவாக ஒரு வேலை செய்கிறப்போ அதுக்கான ரீச் எப்படியா கிடைக்கும், அது பரவாயில்ல, அது இருக்கட்டும். ஆனால் நான் செய்யணுன்றதை விடாமல் ஒரு விஷயத்தை நான் எடுத்து அதை விடாமல் என்ன ஆனாலும் அது ஃபெயிலியரே ஆனாலும் விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்துருக்குங்க. என்ன செய்கிறோம், நம்ம சும்மா வீட்டில் இருக்கோம், வேறு எதுவுமே நம்ம செய்யலை, யூஸ்ஃபுல்லாக எதுவுமே இல்லை, நம்ம என்ன இப்படியே இருக்கும், நம்மளால் ஒரு விஷயத்தை எடுத்தால் நம்மளால் கண்டினியூவாக பண்ண முடியுமா, நம்ம விட்டுடுவோம். அதாவது ஒரு ரீச் இல்லை, அதில் வந்து பணம் வரலை, அது நம்ம செய்ய வந்த காரணம் வந்து நம்மளுக்கு அது நம்ம செஞ்ச முயற்சிக்கு எதுவுமே கிடையாது, விட்டுடணும் அந்த எண்ணம் இருக்கலாம். அது இல்லாமல் எதுவுமே இல்லைனாலும் ஓடுறதுக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்னை தூங்க விடாமல் ஒன்று செய்யும் இல்லையா, சரி ஓகேன்னு கண்டினியூவாக ஒன்று செய்ய வைக்குதுங்க. சீரியஸாகவே சொல்கிறேன், இந்த ரீச்சே இல்லைனா கூட நான் கண்டினியூவாக போகிறேன். நீங்கள் வேணால் என் சேனலில் வந்து அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ வியூஸ் போயே இருக்காது, அவ்வளோ லைக்ஸ் இருக்காது. ஆனால் நான் எத்தனை வருஷமாக செய்கிறேன்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நான் விட்டே இருக்க மாட்டேன். எனக்கு தினைக்கும் ஒன்று தோணும், இல்லை இன்றைக்கி ஏதாவது செய்யணும், செஞ்சதில் போடணும், அது எங்கேஜாகவே வச்சுக்கணும், நானும் வந்து அப்படியே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இதை வந்து நம்மளுக்குன்னு ஒரு 100 பேரை கண்டினியூவாக பார்ப்பாங்க. அவங்க வந்து நம்ம நினைப்போம், அம்மாப்பா ரீச்சே இல்லை, நம்ம யாருக்கு செய்யணும் அப்படின்னு. ஏன் நம்மளுக்காக ஒரு 50 பேர் 100 பேர் வந்து இதை கண்டினியூவாக நம்மளுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு நேர்மையாக ஒன்று செய்யலாம் இல்லையா, அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களே. நம்ம வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்க ஒரு 10 பேர் கூட்டு வந்து பார்க்க சொல்லுவோமா, நான் சமைக்கிறேன் பாருங்கள், எத்தனை நாள் பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு யூடியூப்பில் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, பிரதர்ஸாக இருந்தாலும் சரி, இவ்வளோ நேரம் நான் ஓடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. இந்த வியூஸோடு அதிகமாக வரணும் தான் ஆசைப்பட்றேன். ஆனால் இந்த வியூஸ் எனக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கீங்களா, அவங்களுக்கு என்னால் வேறு என்ன செய்ய முடியும். அவங்க எல்லாருக்குமே அவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறேன், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நீங்களும் அதே போல் என் அக்காவாக நினச்சி என் கல்யாண நாளுக்கு வாழ்த்து சொல்லி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருமே நல்லவங்க தான், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க.